السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. صدق الله العلي العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله. أما بعد. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்கு அடையாளமாக பல அமல்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு மனிதரிடம் இத்தகைய தன்மைகளை நீங்கள் கண்டால் அவரை ஈமான்தாரி என்று மூமின் என்று சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பலவித அமல்களை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அமல்களில் ஒரு அமல்தான் பள்ளிக்கு அதிகமாக செல்வது. ஒரு மனிதர் பள்ளியில் அதிகமாக செல்லக்கூடிய வழக்கமுள்ளவராக இருப்பாரே என்றால் அவரை மூமின் என்று சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இது அந்த ஹதீஸ். அன் அபி சயீத் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபி சயீத் என்பவர் இந்த சஹாபி என்று செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இதா ரஅய்துமுர் ரஜுல யஅதாதுல் மஸ்ஜித ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான். இதா ரஅய்துமுர் ரஜுல, நீங்கள் ஒரு மனிதர் அவரை பள்ளிக்கு வழமையாக செல்வதை நீங்கள் பார்த்தால் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான், அவரை ஈமான் கொண்டு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். அதாவது எப்படி சொன்னால், ஈமான் இருக்கு என்பதாக என்ன செய்வாங்க, அதை பார்க்கக்கூடிய நபர் சாட்சி சொல்லுமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தை நபி அவர்கள் இங்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி. நிச்சயமாக பள்ளிகளை பராமரிக்கக்கூடியவர்கள் அல்லாஹையும் ஆகிரத்தையும் யார் நம்புகின்றார்களோ அந்த நபர்கள் தான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனத்தை நபி அவர்கள் இங்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸுடைய கருத்து என்னவென்றால், இன்று பெரும்பாலும் சில மக்கள் தங்கள் வாழ்க்கையில் தொலைத்து விட்ட ஒரு அமலை தான் இங்கு நபி அவர்கள் ஈமானுக்கு அடையாளமாக சொல்லி காட்டுகின்றார்கள். இன்று எவ்வளவோ வசதிகள் பெருகிவிட்டன, நவீனமான விஷயங்கள் அதிகமாகிவிட்டன. இந்த காலகட்டங்களில் இன்று பள்ளிக்கு செல்லக்கூடிய வழக்கம் என்பது ஒரு சிலரிடம் குறைந்து விட்டது. பள்ளிக்கு செல்ல வேண்டுமா, நாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம். சரி, பள்ளிக்கு எதுக்கு செல்ல வேண்டும்? தொழுகைக்காக தான். ஒரு மனிதர் தொழுகைக்காக பள்ளிக்கு செல்லும் வழமையாக இருப்பார். பள்ளிக்கு செல்லக்கூடிய வழமை இருக்குமேயானால் அந்த மனிதருக்கு உள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஈமான் இருக்கு. ஈமான் இருப்பதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, பள்ளிக்கு செல்லக்கூடிய வழமையை உண்டாக்கி கொள்கின்றார். குறிப்பாக பார்த்தோம் சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் அவனுடைய அர்ஷின் கீழே தங்க வைக்கப்படக்கூடிய 7 நபர்களில் ஒரு நபர் எப்படின்னு சொன்னால், யார் தன்னுடைய உள்ளத்தை பள்ளியோடு சேர்த்து கொண்டாரோ அந்த நபரை தான் என்ன செய்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழே தங்கக்கூடிய 7 நபர்களில் ஒரு நபராக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக பள்ளிக்கு செல்வது என்பது நன்மை அதிகமாக தரக்கூடிய ஒரு விஷயம். அதே போல பெரும்பாலும் எப்படின்னு சொன்னால், நம்முடைய கவலைகள் நம்முடைய சோகங்களை போகக்கூடிய ஒரு இடமாகவும் பள்ளிவாசல் இருக்கின்றன. ஆக
மூமின்கள் அல்லாஹ் நல்லடியாக என்ன செய்யணும், தங்கள் வாழ்நாளில் இந்த விஷயத்தை விடாமல் இருக்கணும். குறிப்பாக பாங்கு சொல்லப்பட்டால் பள்ளிக்கு வந்து தொழுக வேண்டும், ஜமாத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இது மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இரு உலக வாழ்க்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான வாழ்க்கையாக, கவலையற்ற வாழ்க்கையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வான். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.